ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து நேற்று ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 80,390. அதை என்னங்கிறத பார்த்துட்டு அடுத்தது போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட் வந்து பாருங்கள் 390ங்களா, 305க்கு 0 அப்படி பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த 3 நம்பரில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் ரிசல்ட்டில் 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் பாஸ் ஆகுது. அதனால் அதை கணக்கில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து டி போர்டு பாருங்கள் 0 வருது. அப்போ 0 வரப்போ வந்து பார்த்திங்கன்னா 0 வருது அப்படின்னா 0க்கு போகிற 5 பார்த்திங்கன்னா 0க்கு போகிற 5. அதனால் நம்ம வந்து அந்த டி பவர் வச்சு நம்ம ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் ஒரு நம்பர் வரும் கண்டிப்பாக. அதே மாதிரி பாருங்கள், நேற்று வந்து அப்படியே பவர் வச்சு வந்துருச்சு. 5க்கு பவர் 0 அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி 5ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் வந்து பாஸ் ஆகுங்க. 5 வந்து கணக்கில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏதோ ஒரு சிங்கிள் போர்டில் கணக்கில் வச்சுக்கோங்க எப்பயுமே. வாங்க நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டு பார்த்துடலாம். நான் என்னோடய கெஸ்ஸிங்கில் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 5, 8. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 0, 1. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 3. அப்போ என்னோடய கெஸ்ஸிங். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பெண்டிங் லிஸ்ட் என்னங்கிறத பார்த்துடலாம் வாங்க. பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்னா அதிக நாள் பெண்டிங் இருக்கிறது வந்து 8ஆம் நம்பர் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 6ஆம் நம்பர் பெண்டிங் இருக்குது. அதை விட்டு பார்த்திங்கன்னா அதிக நாள் பெண்டிங்கில் வந்து 7 இருக்குது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் 3ஆம் நம்பர் பாருங்கள் 40 நாள் பெண்டிங் இருக்குது. அதனால் வந்து கணக்கில் நம்ம என்ன செய்யலைன்னா எந்த நம்பர் அதிக நாள் பெண்டிங் இருக்கோ அதோட பவர் நம்பர் வச்சு வரும். அப்போ 3க்கு பவர் 8. அப்போ இன்றைக்கி கண்டிப்பாக வந்து 8ஆம் நம்பர் பாஸ் ஆகணும் வழி இருக்குது. அதே மாதிரி சி போர்டை பாருங்கள், எது பெண்டிங்னு 1ஆம் நம்பர், அதே மாதிரி 4ஆம் நம்பர். அதை விட்டால் பார்த்திங்கன்னா அதிக நம்பர் இல்லை, 9ஆம் நம்பர். சி போர்டு பொறுத்த வரைக்கும் இந்த 3 நம்பர். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னது தான். இதை வச்சு தான் நமக்கு கொடுத்துருக்கோம். அடுத்தது ஏபி பிசிஎஸ்சி பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா ஏபி போர்டு பொறுத்த வரைக்கும் 50, 81, 80, 53. பிசி பொறுத்த வரைக்கும் 08, 13, 15, 03. அடுத்தது ஏசி போர்டு பார்த்துடலாம். ஏசி போர்டு பொறுத்த வரைக்கும் 58, 83, 35, 88. அடுத்து ஏபிசி பார்த்துடலாம். ஏபிசி பொறுத்த வரைக்கும் 508, 813, 068, 510, 805. பார்த்தீங்கன்னா 381, 818, 805, 845. நீங்கள் கேஎல் மற்றும் டிஎல் நம்பர் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர் 73, 391, 63, 727 நம்பர் ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயிலையும் அனுப்பிச்சிடுவாங்க. உங்களுக்கு வின்னிங்கான அடுத்த அரை மணி நேரத்தில் உங்கள் அக்கௌண்ட் கரெக்ட் ஆகிரும். மற்ற கம்பெனி நம்பி ஏமாற வேண்டாம். நம்பி வந்து நம்ம போட்டு ஒரு தாட்டி போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஜெனியூனாக அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். அடுத்த அரை மணி நேரத்தில் வந்துடும். அதனால் நம்பி வந்து நம்ம நம்பர் போடுங்க. அடுத்தது என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல் போர்டு நம்பரை பார்த்துடலாம். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நம்மளோட கேசிங்கில் என்ன அப்படின்னா நேற்று ரிசல்ட்டு அதை வச்சு பவர் பார்த்து என்ன பண்ணிக்கணும்னா 5, 0 வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பாஸ் ஆக வழி இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களோட கேசிங்கில் இது கரெக்டாக இருந்ததுன்னா அதை கெஸ் பண்ணி விளையாடுங்க.